இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைத்திருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்று ஓய்வு நாளில் ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டுமல்ல, இன்றைக்கு பொது விடுமுறையாக இருக்கிறது. Right, it's a public holiday, it's a Sabbath Sunday, but we all gathered here. And this is the 5th month of the year. May மாதத்தினுடைய கடைசி நாள் is the last day, last Sunday. And I believe the Lord has a very important word to give to us. In fact, every word of God is important. கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதுல, எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது. But I felt that today's word is going to be extra important because it speaks about God's character, God's attributes. இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய பிரசங்கங்களை கேட்டவர்கள் எத்தனை வருஷம் கேட்டிருப்பீங்க தெரியல. மேபி 1 year, 2 years, 5 years, some even more than that. But I believe today's sermon, if you want to remember me, remember me for today. இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய செய்தி, நீங்கள் மறந்தாலும் இது மட்டும் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, by saying that, I'm not saying I'm a great preacher, I'm a wonderful preacher. I'm not at all. I'm just a donkey bringing God's word. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்ஃபேக்ட் டுடே இஸ் ட்ரினிட்டி சண்டே. அதனால தான் ஆல்டர்லிருந்து வெள்ளையாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவனை நாம் நினைவு கூறுகிறோம். அது மட்டும் இல்லை, சென்ற வாரம் நமக்கு பெந்தேகோஸ்து ஞாயிறு என்று நம்ம ஆசரித்தோம். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I don't say it lightly that God is moving in our midst very personally. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். பொறுமையோடு ஓடும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தினுடைய அந்த
அந்த அதனுடைய பின்னுணையத்தை நம்ம பார்த்தோம் என்றால், if you look at the context of Isaiah 6 is King Uzziah. King Uzziah அவர் மரித்து போய்விட்டார். King Uzziah had died and he's an important king. இந்த ராஜா அவனுடைய ரூல் வந்து was 52 years. 52 ஆண்டுகள் வந்து அவர் வந்து அரசாளினார். அவருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு அரசியல் குழப்படி, பயம், சந்தேகமான ஒரு சூழ்நிலை தேசம் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் ஏசாயா இருக்கிறார். ஏசாயா வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஐசாயா இஸ் a prophet. ஏசாயாவுக்கு வந்து ஒரு வியாகுலம், அவருக்கு வந்து ஒரு துக்கம் மட்டுமல்ல, அவருக்கு வந்து ஒரு anxiousness, ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலையில இந்த தேசம் போகிறது. ராஜா மரித்து போய்விட்டாரு என்று சொல்லிட்டு அவர் இந்த ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னா, தீர்க்கதரிசனுடைய பணி வந்து ரொம்ப லேசான ஒரு பணி அல்ல. The role of a prophet is it may sound to be glamorous because the word of the Lord proceeds from the prophet. He seems to like know the future and give the words of the Lord very accurately, prophet. But I can tell you the life of a prophet is horrendous. கல்லடி தான், அவங்களுடைய ஊழியம் முழுதும் கல்லடி தான். கர்த்தருக்காக அவங்க பேசுறதுனால ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சில நேரத்தில் எச்சரிக்கையின் வார்த்தை வரும், கடுமையான வார்த்தை வரும்போது அந்த தீர்க்க தரிசிகள் வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. நல்ல வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் அவங்களுக்கு சாதகமாக வரலன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கல்லெறியப்படுவாங்க. ஸோ ஏசாயனுடைய மனதில் வந்து ஒரு துக்கம் மட்டும் இல்லை, he is anxious not just for the land, for the people who are dwelling in the land, for the people of God. அப்போ ராஜரிகம் இறந்த உடனே, ராஜரிகம் குறைவுபட்ட உடனே, ராஜரிகம் இல்லாத நேரத்தில் பரலோகம் எழும்புகிறது. When earthly royalty failed, Isaiah got a vision of heavenly royalty. Heavenly royalty. When earth is shaking, heaven is still secure. பூமியினுடைய தலைமைத்துவம் அதிர்ந்து போகும்போது, மரித்து போகும்போது, சேதம் அடையும் போது, ஆனால் பரலோகம் எப்பொழுதும் பரலோகமாகவே இருக்கும். பரலோக ராஜாவாகவே தான் இருப்பார். God cannot be dethroned from his rulership. God is still God. Nobody can bring him down. அதனால தான் நம்ம அவரிடத்துல போய் சேர வேண்டும். பரலோக தேவன் இடத்திலிருந்து இந்த தரிசனத்தை ஏசாயா பெற்றுக்கொள்கிறார். Isaiah is there and he is receiving a very unique vision from God. And the word holy in Hebrew is kadosh. Kadosh doesn't mean not just has a meaning of good. அது நல்லது மட்டுமல்ல, அதனால தான் holy இந்த வார்த்தை வந்து is a very beautiful word. But the enemy Satan doesn't want us to say the word holy because we think that only holy people can say holy. And that's not very true actually. பரிசுத்த தேவனுக்கு சேர வேண்டிய அந்த புகழ் அவருக்கு சேர வேண்டும். When we fail to say that he is holy, it is not humility. It is actually pride. When we fail to utter his name as holy, it is not humility. It is not saying that நான் பாவியா இருக்கேன், என் தேவனை நான் வந்து பரிசுத்தத்தை என்னால் சொல்ல முடியும். அது வந்து தாழ்மை இல்லை, அது பெருமை. அது பெருமை. யாரா இருந்தாலும் அவர் பரிசுத்தர் என்று அறிக்கை எடுக்கிறது தான் தாழ்மை. அந்த word holy is meaning set apart, meaning God is utterly unique, completely distinct and breathtakingly pure. God is so pure. அவருடைய குணாதிசயங்களில இந்த குணாதிசயம் வந்து வேதத்திலிருந்து 3 முறை வந்து மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் it is not just one word holy, it is holy, once again holy and again holy. 3 முறை attributeகள் பண்ணப்பட்டிருக்கிறது. Is almost in the Bible is given an exclamation mark. Hey, take note of this. Isn't it so? Englishல நம்ம வாசிக்கும் போது when we see exclamation mark நம்ம என்ன அது வந்து நம்ம கவனம் செலுத்துறோம்ல, it wants our attention. இந்த பரிசுத்தர் என்பது வந்து இன்னொரு வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்கு எழுதி இருக்கிறது. If you see in Revelation chapter 4, we can see that
மிருக ஜீவங்களும் மூப்பர்களும் அவர்கள் பணிந்து குனிந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாகவே அவருக்கு முன்பதாகவே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவ தூதர்களோடு அவர்களது அறிக்கை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். You see in Revelation chapter 4 verse 8ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அவர்கள் எப்படி சொல்றாங்க? பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஓயாம பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க பாத்தீங்களா? ஓய்வில்லாமல் பரலோகத்துல இப்பொழுது இந்த நேரத்துல இங்க நம்ம ஆராதித்துக்கு இருக்கிற இந்த நேரத்துல பரலோகத்துல அந்த தொனித்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். The heavenly choir, the heavenly voice is heard there in the heavens. And so in worship today, ஆராதனையில நிறைய பேர் we love the time of praise and worship, isn't it? So whether it is கீர்த்தனை, பாமாலை, a contemporary song, a spiritual song, கர்த்தருடைய பாடல்களே நம்மளுக்கு நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கிறது. தாளத்தோடு மெட்டோடு ராகத்தோடு நம்ம பாடுறோம் தெரியுமா? And we say hallelujah என்று நம்ம சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம சொல்றோம். praise the Lord நம்ம சொல்றோம். ஆமென் என்று நம்ம ஆமோதிக்கிறோம். ஆதரவை நம்ம செலுத்துறோம். இவைகளிலே இந்த பட்டையில ஹோசானாவும் நம்ம சொல்றோம்ல, இந்த பட்டையில இன்னொரு முக்கியமான ஒரு phrase of worship is holy holy holy. அந்த பட்டையில நம்ம விட்டுவிட கூடாது என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். Sometimes we miss out on this beautiful declaration called holy holy holy. Do you know something? When we say that word holy holy holy, something happens to our spirit. Believe me because it's God's word. Don't believe me because I said it. Believe because it's God's word. அவர்கள் ஓயாமல் என்ன செய்தாங்க? வேதத்துல சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதுல இடைவிடாமல் என்ற அந்த பட்டையில ஓயாமல் நான் ஸ்டாப் கர்த்தருக்கு செலுத்துறது என்ன தெரியுமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மறுபடியும் சொல்லுமா? Say it in English. Holy holy holy. Even if you don't feel like saying it, say it, utter it in your spirit, declare it, because that will change your heart. அது உங்களுடைய மனதை நிச்சயமாக மாற்றும். So இன்றைக்கு மூன்று காரியங்கள் நம்ம பார்ப்போம். Firstly, the vision of God's holiness, God's state. தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய அந்த தரிசனம். ஏசாயா அதை தான் பார்க்கிறார். முதலாவது அவருடைய தரிசனம், அவருடைய பரிசுத்தத்தை அவர் பார்க்கிறார். If you turn your Bibles, just keep it there. Isaiah chapter 6 verse 1 to 4. ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 சேட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. God is unrivaled. அந்த வசனம் இருக்குல்ல, the train of his robes என்ற அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய வஸ்திரங்கோல் the train of his robe பார்த்தீங்களா? fill the temple ன்னு சொல்லுது பார்த்தீங்களா? ancient timesல பார்க்கும்போது அந்த length of a king's robe showed his status. ஒரு ராஜா அவருடைய கிரீடம் நம்ம பார்க்கிறோம், but the robe, right, and then following on is the long train.
இப்போ திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் வந்து அவங்க when they choose their bridal gown, they will look at the veil and also importantly and the trail, right? ஸோ நம்ம அவங்க கைட் பண்ணும்போது ஐ ஹேவ் டு கைட் தம் அக்கார்டிங்லி, எப்படி பார்த்து வாங்கினா எப்படி இது பண்ணணும் நம்ம சொல்லுவோம், the length of it. அப்போ in the ancient times, the length of the king's robe showed his status. God's robe is so massive, there's no room for anyone to have glory. அவருக்கு தான் அந்த மகிமை போய் சேருகிறது. அந்த சேராஃபைனுடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா, even the angels were covering their face. அவங்க முகத்தை மூடி அப்படியே குனிந்து தேவனுடைய பிரசனத்துல அவர்கள் பயபக்தியோடு அவர்கள் சேருகிறத நம்ம பார்க்கிறோம். Even those angels showed reverence before God Almighty. அது நமக்கு என்ன காண்பிக்கிறதுனா, the reverence that we need to give to God. Do you know what the word reverend, when I'm given a title called reverend, I'm ordained pastor இருக்கனால Anglicans இது reverend னு சொல்வாங்க. You know what's the meaning of reverend? The word reverend means someone who is to be revered. ஒரு கனம் பெற்றவர், கனத்துக்கு உரியவர். அதுதான் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, கனத்துக்கு உரியவரே, மகிமைக்கு உரியவரே, புகழுக்கு உரியவரே. The word revere is, we look at that person, the one with that position or title, or someone whose distinct is higher up than where we are. அப்போ தேவன் பார்க்கும்போது அவர் எவ்வளோ மகத்துவராக இருக்கும் பார்க்கும்போது அவர் எவ்வளோ உயர்வாக இருக்கிறார். When we say that we revere God, just like the angels பார்க்கும்போது அவங்க வந்து முகத்தை மூடி அவங்க வந்து அப்படியே பணிந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த ரெஃபரன்ஸ் அவங்க செலுத்துறாங்க. God's holiness, God is so huge, transcendent. அவர் வந்து அனாதி தேவனா இருக்கிறதுனால நீங்களும் நானும் அவர் அண்டையில நெருங்கும் போது ஒரு பரிசுத்த பயத்தோடு நடுக்கத்தோடு சேர வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தினுடைய இன்னொரு பக்கத்துல நீங்க பார்க்கும்போது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது. Without holiness no one can see the Lord. In fact, நம்முடைய worship டீமுடைய கருப்பொருள் வந்து worship the Lord in the splendor of his holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், splendor of his holiness. அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்தி பிரயோஜனப்படுத்தி தாழ்மைப்படுத்தி மகிமைக்கு மகிமை ஏறி கர்த்தருடைய ஆலயத்திலே நம்ம சேவை செய்கிறோம். இயேசு என்ன சொல்லுகிறார்? சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are those who pure in heart, they will see God. அப்ப இந்த தரிசனத்தை வந்து ஏசாயா பார்க்கிறார். Isaiah is there and he is seeing the vision of God and he's so humble and he's just speechless. அவர் வந்து ஆண்டவர் இந்த மகனை அப்படியே அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். Brothers and sisters, may we have continually a vision of God's holiness. Now, when I say God's holiness, I do not mean that we get 100% right in order to go before God. That's not what I'm saying. That அப்படி இருந்துச்சுன்னா none of us can qualify. All of us are disqualified actually. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு செலுத்த வேண்டிய 100% நம்ம கொடுத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா we are all work in progress. ஆனா அந்த ஹோலினஸ் வந்து ஒரு ப்ரையாரிட்டியா நம்ம வைக்காம அது வந்து இஸ் ஜஸ்ட் a secondary clearance, you know. இங்க பாத்தீங்கன்னா நம்ம when you drive through the immigration, இங்க பாத்தீங்கன்னா what do you see? Primary clearance இருக்கும். If you really notice, secondary clearance இருக்கும். ICA வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். There are certain levels of clearance, you know. What we do, holiness வந்து அந்த backyardல போட்டுறோம். Put it in the storeroom. It's okay. What God sees me, God sees my heart, my talent, my gift and all that. That is fine. And holiness வந்து relegate பண்றோம். That's what I'm saying. When we relegate holiness to the furthest part of our life, அதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. Okay? When we think that it is not significant, it is not important, everything else is important. அப்படி நம்ம relegate பண்ணோம்னா அது தவறு. அதாவது ஆண்டவர் ஏசாயா கிட்ட இருந்து ஒரு பார்வையை திறந்து கொடுக்கிறார். Remember what Jesus said in Matthew 6:33 அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்,
But seek ye first his kingdom and his righteousness. அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவனமாக அவருடைய நீதின்னு ஒன்று இருக்கு. அதுதான் God's attribute is holiness. அவருடைய பரிசுத்தம். அதனால தான் அவர் அண்டையில வரும்போது nobody needs to tell us you need to behave in a certain way. You need to organize yourself, prepare yourself in a certain way. Nobody needs to keep on telling and instructing us. We cannot automatically நம்முடைய வாழ்க்கையில அது எழும்பி வரணும். ஆமென் சொல்லுமா. Can you imagine you keep on telling your growing up child சின்ன வயசுல நீ இப்படிதான் உட்காரணும், நீ அப்படிதான் நீங்க சொல்லிட்டு இருந்தா அவங்க வளர அப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. பிள்ளைங்க சின்னதா இருக்கும்போது சொல்லலாம் நீ இப்படி உட்கார நீ அப்படி இருக்கணும். அப்ப அவங்க வளர்ந்து வரும்போது ஸ்டில் நீங்க சொல்லணும்னா there's something wrong. We cannot always depend on someone to keep on nudging us. Hey அப்படின்னா there's something wrong. நமக்குள்ளே ஒரு உணர்வு வரணும், நமக்குள்ளே ஒரு பயபக்தி வரும். இது ஆண்டவர் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் நோட் பண்றார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் செவி சாய்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக நானும் அப்படியே வரணும். That is why it's growing from glory to glory to glory. And that is why every one of us have a part to play in responding to God's vision of his holiness. Everyone has a part to play. We cannot say இது வந்து பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான். அதனால தான் நான் சொன்னேன், it is not just for those who are saints who are so close to God. No. If you think you are further from God, this message is for you. This message is not just those who are very close to God, praying every day, reading the Bible every day, fasting every day, serving the Lord. No, it is for you who think that you are far away from God. God is saying, my holiness is also for you. புரியுதா நான் சொல்றது? So the holiness of God is not just meant for those who are walking well with God. I hope this encourages you. நல்லா ஆண்டவர் நடக்கிறவங்க மட்டும் this easy walk, praise God, I'm with God. But it is also for those who are struggling with God, struggling to live a holy life. You cannot say ஆண்டவர் நான் வந்து struggle பண்றேன் அதனால நான் தூரம் போயிறேன். God's holiness என்ன தம்ம வித்தியாசம்? God's holiness draws the sinner to himself. Hallelujah சொல்லுமா. That's why I love this Jesus so much. அவர் எவ்வளவு பரிசுத்தரா இருந்தாலும் எவ்வளோ பாவியா இருந்தாலும் அவுட்சைட் த டோர், அவுட்சைட் த கேட்ஸ் அவரை அந்த பையனை பார்ப்பாரு, அந்த மகளை பார்ப்பாரு, அந்த குடும்பத்தை பார்ப்பாரு. நீ இருக்க உன் மனசனை பார்க்குற, நீ குறைவா இருக்கிறியா, ஆனா நீ தான் வரணும். So do not disqualify yourself to be in the presence of a holy God. Everyone has to have a vision of God's holiness. Everyone. அப்பாவுக்கு இருக்கணும், அம்மாவுக்கு இருக்கணும், வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கணும். இன்னைக்கு வந்து children இங்க இருக்கிறீங்க. All the children learn what pastor is telling you. It is 3 words: holy, holy, holy. Hear these words. You may not understand the sermon fully, but hear these words: holy, holy, holy. This will bring you very far in life. The vision of God's holiness, God's state. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் the vision of our brokenness. So ஏசாயா முதலாவது தேவனுடைய மகிமை, தேவனுடைய பரிசுத்தத்தை அவர் பார்த்து அவர் பிரமிப்படைகிறார். He is in awe of God's vision, God's greatness, majesty, his power. ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். இரண்டாவது பாயிண்ட் the vision of our brokenness, man's state. 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா Isaiah 6:5 பார்த்தீங்கன்னா Isaiah is saying, woe to me, I am ruined, for I am a man of unclean lips and I live among a people of unclean lips. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். The mirror of holiness. Isaiah didn't realize how dirty he was until he saw how clean God is. அவருடைய பரிசுத்தத்துல நம்மளுக்கு தெரிய வரணும் நம்ம எவ்வளோ குறைவா இருக்கிறோம், எவ்வளோ பலவீனமா இருக்கிறோம், எவ்வளோ நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கு கந்தைகளை போல. Our righteousness is all filthy rags. So long as the closer you get to the light, the more the dust shows. Like if I take a phone light and I use a phone light right now, and if I go by the corners of this pulpit, definitely அங்க dust இருக்கும். அவருடைய வெளிச்சத்துக்கு வரும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பந்தா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாரும் இங்க செய்தியை கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. There is nothing we can boast in our own righteousness before our God.
அவருடைய இரக்கத்தினால்தான். So what does he do? He shows he realizes that he is ruined. நான் எவ்வளோ கேடா இருக்கிறேன், எவ்வளோ குறைவா இருக்கிறேன், எவ்வளோ பலவீனமா இருக்கேன், எவ்வளோ பாவ சிந்தையோடு இருக்கிறேன். அவருடைய குறைவுகளை அவரால் பார்க்க முடியுது. In the presence of a holy God, நம்முடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. Do you know what Isaiah said? Woe unto me. அப்படின்னா என்ன தெரியுமா? எனக்கு துக்கம் வருவதாக. ஐயோ அதமானேன் எனக்கு. He didn't point at someone else. மற்றவர்களுடைய குற்றத்தை பற்றி அவர் பேசல, அவங்களுடைய குறைவுகளை பற்றி பேசல, அவங்களுடைய பாவத்தை பற்றி பேசல. He and God and him. தாவீது என்ன சொன்னார்? Lord, against you only have I sinned. உமக்கு விரோதமாக மட்டும்தான் நான் பாவம் செய்தேன். Straight, me and my God and me. I sense today that God is going to restore personal relationships. God ஆண்டவரோட ஒரு உறவு கர்த்தர் மறுபடியும் ஸ்திரப்படுத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். Isaiah saw his own spiritual bankruptcy. God will renew. We cannot truly understand grace until we understand our need for it. கிருபை என்று சொன்னா அந்த கிருபை நமக்கு வேணும் என்று நமக்கு புரிகிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம பார்த்தோம் என்றால் நமக்கு பெருமை, பொறாமை, நான் தான் சரி, நீ தவறு என்ற அந்த மனசு குறைஞ்சிரும். I won't say that we will all together, we'll be able to overcome our own mindset. I'm not saying that. அப்பப்ப தலை தூக்கம்ல மனுஷன்ல அந்த மாம்சம் வரும்ல. ஆனா ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்துட்டோம்ல, நம்ம எல்லாரும் லெவலுக்கு we'll help ourselves when we help each other see that we are actually all level ground. Amen சொல்லுவேன். நானும் உடைஞ்சு போனவன், நீனும் உடைஞ்சு போனவன் தெரியும். How do we handle conflicts in life? நான் சொன்னதுதான் சரின்னு சொன்னா finish. When our premise is I am right, finish. குடும்பம் அழிஞ்சிரும், உறவுகள் அழிஞ்சிரும், எது செஞ்சாலும் அழிஞ்சிரும். When we start, எனக்கு குறைகள் இருக்கு, different posture. அந்த பார்வை பரிசுத்தமான ஒரு பார்வை. It is not loss. நான் எத்தனை தடவை என் வாழ்க்கையில எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ குறைஞ்சு போனதுனால, நீ தாழ்ந்து இருக்கிறதுனால குறைஞ்சு போயிட மாட்டேன். அடிக்கடி அத்தனை அந்த வேர்ட்ஸ் என் மைண்ட்ல அப்படியே வரும். சில காரியங்களை சமாளிக்கணும்னா, சில விஷயங்களை சொல்லணும்னா, நீ தாழ்ந்து இருக்கிறதுனால நீ குறைஞ்சு போயிட மாட்டப்பா, விட்டு கொடுத்துரு, பரவாயில்ல, விட்டு கொடுத்துரு. சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது இவ்வளோ தவறு பண்ண, சும்மா தேவையில்லாத கதை, நான் வெட்டி கதை சொல்லிட்டு என் பேரை போய் நுழைய வச்சாங்க. நான் செவனேன்னு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இது சொன்னாங்க, அது சொன்னாங்க. அப்போ என்னடா இது, நான் இப்படா சொன்னேன். இவ்வளோ எரிச்சலா இருக்கும் தெரியுமா? நம்ம பாட்டுக்கு நம்மளே சாலிட்யூட் தனியாக நம்ம வேலை செஞ்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு செய்தி வரும், இப்படி சொல்லி நீங்க இப்படி சொன்னீங்களா, என்னடா இது, எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? எவ்வளோ வேதனையா இருக்கும். Some of us go through that in life. You're running your own journey. Someone just pokes in. The enemy uses, the devil will use someone to poke in a false narrative. You know how hard it is. And sometimes you have to bite the bullet, so to speak, let them win. You know how hard it is when you have the truth and you cannot win. You know how hard it is as a leader. இன்னும் கஷ்டமா இருக்கும். நுழைஞ்சேன்னா அவ்வளோச்சான். I have the facts. when I நுழைஞ்சேன்னா அவ்வளோதான், finish. செதறி போயிடும். ஆனா swallow it and say, அவங்களுக்கும் குறைவுகள் இருக்கு. They are also growing in their faith. தெரியாம சொல்லிட்டாங்க, புரியாம சொல்லிட்டாங்க. Lord, please help. I realize that in life we will have to bear with unanswered questions, open-ended mysteries, conflicts. It's very painful. We will not always win all the battles of life, but God will ultimately know the truth. நான் ஏன் இதை சொல்றேன்னா, when we come with the premise that நான் தான் சரி, எல்லாத்துலேயும் நான் தான் சரினா, then we think that we are God. அப்படின்னா எனக்கு குறையே இல்லை. என் வாயிலேருந்து 100% I'm good, 100% என் சிந்தையும் நல்லது தான்,
உணர்வுலாம் நல்ல we think that we are like that. When we think that all have sinned and fallen short of the glory of God, then we help each other. நம்ம பேச்சு மாறும். நம்முடைய அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாரும் பாவம் செய்தோம், தேவ இணையற்று இருக்கிறோம். All of us need God's grace. So the vision of our brokenness, நம்முடைய உடைந்த நிலையை அது வெளிப்படுத்துகிறது. அந்த உடைந்த நிலையை தேவனுடைய சமூகத்தில் நம்மளால பார்க்க முடியுது. You know, a broken vessel is best used by God. Today, if you think that you are broken, Mary, when she was at the feet of Jesus Christ, he broke the alabaster jar of perfume. அது உடைச்சதுனால விலை உயர்ந்தது, அது உடைச்சதுனால தான் வாசனை வந்துச்சு. சில விஷயங்களிலே நம்ம உடைக்கப்பட்டாதான் கருத்துடைய மகிமை அப்படியே வெளிப்படும். பல விஷயங்களில் நம்ம பார்த்தோம், நம்முடைய பலவீனங்களில் தான் நம்மளால முடியும். அவருடைய பலன் பூரணமாக கிடந்து இத்தனை தடவை நான் நினைச்சிருக்கேன், அடுத்த நாள் சந்திக்க முடியுமான்னு கூட நினைக்காத நாளே இல்லை. Will I be able to face the next day, Lord? But you know what? In my brokenness, God's power comes. ஏசாயா ஆண்டவர் எப்படி பிரயோஜனப்படுத்துறார், எப்படி பயன்படுத்துகிறார், தாவீதை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா? தாவீது உடைந்த பாத்திரமாக வந்தார். மோசே ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? திக்குவாயன், கொலை செய்தவன், ஆண்டவர் ஏன் தெரியுமா பயன்படுத்தார்? உடைந்த பாத்திரம். Not only a vision of God's holiness, but we have a vision of our own brokenness, that we need God all the times of our life. நொறுங்குடுதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். God will not despise a broken and contrite heart. If we think that we are all whole and perfect and well, you face the brunt of God, the wrath of God, the anger of God. Don't think that you are Superman, Superwoman before God. Humble yourself before God under His mighty hand, so that He will lift you up in due time. அதனால தான் நம்முடைய வழிபாடுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thank God for all churches, but I thank God the tradition that God has placed me. And you guys need to thank God for the tradition that God has placed us. அதுல ஒரு சென்ஸ் இருக்கு. There's always a space for us to slow down, kneel down, know God, know who we are, and then respond accordingly. The phases of this liturgy really helps. தேவனுடைய தரிசனம், அவருடைய பரிசுத்தம், நம்முடைய உடைந்து போன நிலை. கடைசியாக, now that we know that God is holy and we are so broken, is that the end of the race, life on earth? இல்லையே. The third point is the call of grace and the call to respond. கிருபையின் கோலும் நம்முடைய மறு உத்தரவினுடைய அழைப்பை நம்ம பார்க்கிறோம். Isaiah 6:6-8 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குருட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று. You see that word, யார் நமது, plural. So God, Father, Son and Holy Spirit. யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். Hallelujah. Notice that God didn't ask Isaiah to work for him until he purified him. நல்ல தரமட்டமாக அவர் உணர்ந்த பிறகு ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். The call from the altar hurt that man, but it healed. ஆண்டவர் நம்மளை எப்படி நம்ம புடமிடுவார்? அது என்னது? ஃபர்னஸ்ல தான் நம்மளை புடமிடுவார். The furnace-ல தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். It's not going to be easy. ஆனா அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து தோய்த்து எடுத்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறார். When the coal was brought, Isaiah was healed. Hallelujah. That's what we see that in verse 7. With it he touched my mouth and said, see, this has touched your lips. Your guilt is taken away and your sin atoned for. யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல தங்களுடைய பாவம், தங்களுடைய குறைகளோடு ஆண்டவரிடத்துல தாழ்மையோடு
மனம் திரும்பி வருகிறஇடத்துல ஆண்டவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கையிட்டு விட்டு விடுவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அதனால்தான் we confess our sins and receive God's forgiveness. And the Bible says the guilt was removed from him. Hallelujah. Praise the Lord. அவருடைய சீக்வன்ஸ் பார்த்தீங்களா? உசியா ராஜா மரித்து விட்டார். ஏசாயாவுக்கு துக்கம், ஆன்ஷியஸ்னஸ், தரிசனத்தை பார்க்கிறார், தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய குறைவை பார்க்கிறார். ஆனால் அந்த மூன்றாவது பாயிண்ட் பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த கோல் வருவது, when the coal touched his unclean lips and his eyes has seen the king, ஐசாயாவுடைய கண்கள் அப்படியே திறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சி வந்து விட்டது. Hallelujah. We don't mellow in our sins and die. என்ன சொல்றது? It's not that we are so broken and sinful that we are out, down and out. That's not the point. அது பாயிண்ட் இல்லை. அது ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? He was convicted. Woe to me அவர் சொல்றாருல, அதமானேன்னு சொல்றாருல. He was convicted but he was commissioned as well. பாவத்தை நம்ம உணர்கிறோம், குறைவுகளை உணர்கிறோம், அதுல இருந்து நம்ம மனம் திரும்பி என்ன நடக்குதுன்னா God commissions us. கன்விக்ஷன் மட்டும் இல்ல, அங்க கமிஷனும் நடைபெறுகிறது. Praise the Lord. Holiness isn't about isolating ourselves from messy world to stay clean. That's not the point, right? இல்லைன்னா we live like hermits, like monks in the cave. ஆமா தானே? நீங்க பாத்தீங்கன்னா சில மதத்தார் பாத்தீங்கன்னா உலகத்தாரோடு இணைந்து இருக்க மாட்டாங்க, டீட்டேச்சா இருப்பாங்க. சில நேரத்தில் நீங்க ஏர்போர்ட்ல போகும்போது they will be clothed in the religious dress and all that. Praise the Lord. I mean, அது அவங்களுடைய பக்தின்னு வச்சுக்கோங்க. I'm not criticizing it, but I'm saying that they're detaching for a purpose. But God has called us to not just isolate ourselves. Oh, okay, நான் வந்து பாஸ்டர் பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டார், அதனால இன்றைக்கிலிருந்து எனக்கு யாருக்கே நான் பேச மாட்டேன். என் வீடு வந்து நான் என் காரியம் உண்டு. No, sorry, I detach myself. I want to live a holy life for God. That's not the point. That's not the point at all. We don't isolate ourselves from a messy world to stay clean, right? God's glory is not just about you and your problem. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பரிசுத்தம்னா நான் என் பிரச்சனை தீர்வுக்காக ஆண்டவர். No, no, no. It is not about you staying clean itself. It's about being changed by God so that we can go into the messy world to show His love. Amen. கழுவப்பட்டு அதனால தான் சபைக்கு வரோம். அதனால தான் சபைக்கு வாங்க 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 ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சபைக்கு வருவது கர்த்தர் என்ன செய்யறாரு? வார்த்தையை கொடுத்து நம்மளை போஷித்து நம்மளை சுத்திகரித்து நம்ம பலப்படுத்தி என்ன செய்கிறார்? சேண்டஸா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வாங்க, கம் unto me. சபை கூடி வருவதை நிறுத்தி விடாதீங்க. அதே சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்கிங் பண்ணலையே. Can you imagine we park ourselves in church all the days of our life? That's not the point. Holiness is not just about being with a holy God away from a messy world, but we receive strength and God cleans and refreshes, anoints us. He commissions out to go. Hallelujah. அந்த அவர் பரிசுத்தத்துல தான் நம்ம போறோம். அவர் பலத்துல தான், அவர் சொன்னதுனால அந்த இதுல தான் நம்ம போறோம். என் நீதியில ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். இந்த வாரத்துல இன்னுமான ஒரு மகிமையில நான் போறேன்னு சொல்லிட்டு. And so we are ready to face the world because God has met us in our brokenness. அதுதான் சத்தியம். அதுதான் அந்த பரிசுத்தருக்கு ஒரு அழகாக இருக்குது. அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய குறைவுகளை நம்ம உணர்கிறோம், அறிக்கை எழுகிறோம். அவருடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து one more week. I do not know how your week was. உங்க வாரம் எப்படி இருந்துச்சு நான் கேட்டேன். ஒருவேளை நீங்க ஒரு லிஸ்ட் போடுவீங்க. என் வாரம் எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. சொன்னா கேட்டா சொல்றேன், எல்லாருடைய வாரம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆனா வாரத்துக்கு வாரம் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார்ல. Sometimes we may think that last week was so bad, but you know what? God will help us to another week. கண்டிப்பா உதவி செய்வாரு. God will strengthen us inside out. அப்படியே நல்லா அப்படியே உருவாக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் உருவாக்கிட்டே இருக்கிறார். உருவாக்கி ஆண்டவர் நம்மளை அனுப்புவார். ஆகவே நம்முடைய ஆராதனையிலும் நம்முடைய அன்றாட
வேத வாசிப்பிலும் நம்முடைய உபவாசத்திலும் நம்முடைய ஊழியத்திலும் கர்த்தருக்கு சேர வேண்டிய காரியத்தை நம்ம சேர்க்க வைப்போமாக. எதெல்லாம் ஆண்டவர் நம்மளை தூய்மைப்படுத்துகிறாரோ, எதெல்லாம் கர்த்தர் நம்மளை செய்ய சொல்றாரோ அதை சீக்கிரமாக செய்து நிறைவேற்றுவோமாக. Whatever God has instructed us, do it quickly. அப்படி செய்வது என்ன நடக்குன்னா, the same God who filled the temple with his glory, அவருடைய ஆலயத்தை அவருடைய மகிமையினால நிரப்பின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமையினால நிரப்புவார். ஆமென். நம்பணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் உங்களுடைய மகிமையை நீங்க நிரப்புவீங்க, மகிமையா நீங்க நிரப்புவீங்க. Remember, each one of you is a generation. Especially இங்க இருக்கக்கூடிய fathers and mothers, I want to say, and also those of you who are in a stage where you're going to start a family, you're going to slowly அந்த ஸ்டேஜ்க்குள்ள நீங்க வருவீங்க. நீங்களாம் ஒரு ஜெனரேஷன். உங்க ஜெனரேஷன் மூலமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த நாளுடைய செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எதை மறந்தாலும் இந்த 3 வார்த்தைகளை கூட இந்த உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, narrow is the way that leads to life. narrow அந்த way is a life of righteousness, is holiness, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. But broad is the way that leads to destruction. அந்த நேரோ வேல சிலர் தான் இருப்பாங்க. நீங்களும் நான் சிலர் கூட்டத்தில் அந்த நேரோ, it is not a popular way, but it's the best way. It is not just the best, it's the best way because it's God's way. பரிசுத்த வாழ்க்கை தேவனுடைய சித்தமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா, ஆண்டவருடைய அதாவது என்ன சொல்றேன், what is God's will for us ன்னு சொன்னா, God's will for us is that we should be sanctified. நாம் பரிசுத்தமாக்குவது தான் ஆண்டவருடைய சித்தம். அதுக்கு மற்ற விஷயத்தை பிறகு பார்த்துக்கிறோம். இதனால நான் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேனா, ஆண்டவரோடு நடக்கிறேனா, இதெல்லாம் சரிப்படுத்தணுமா, கர்த்தர் நமக்கு உதவியாக இருந்து சரிப்படுத்துவாரு. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். whenever you face a temptation, உங்க மனசுக்குள்ளே சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கோபம் வருதா, முக்கம் வருதா, பரிசுத்தர் பரிசுத்தர். நான் ஜோக் பண்ணல, I'm not joking, I'm really mean. ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர். something will happen. நீங்க இந்த வாரம் இந்த மாசம் நீங்க கண்டிப்பா ஒரு சோதனை வருதா, நீ இதை விட்டுரு, ஆண்டவர் தேடுறது விட்டுரு, சபைக்கு வருது விட்டுரு, ஊழியத்தை விட்டுரு. பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் என்னோட இருக்க, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர். ரெப்புடேஷன், திஸ் இஸ் நாட் வேன் ரெப்புடேஷன். ஓயாமல் வேதத்தின்படி ஓயாமல் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வெக்கமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய சிங்கப்பூர் இந்தியன் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா we are very shy people. We are very expressive when we watch football. ஆனால் அந்த பரிசுத்தத்தை பற்றி பேசினா ரொம்ப ஷை ஆயிடும். பட் I know inside our hearts God speaks. நீங்கள் ஷையாக இருந்தாலும் உங்கள் மனசு ரெஸ்பாண்ட் பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா பேசிக்கிறது நான் இல்லை பரிசுத்த ஆவியானவர் தானே பேசுறது. You may be shy, but inside your spirit you're saying பரிசுத்தரே பரிசுத்தரே. ஒரு நாள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. வெக்கப்படவே படாதீங்க. பரிசுத்தத்துக்காக நிற்கிறதுக்கு வெக்கப்படவே படாதீங்க. நீங்களும் பரிசுத்தத்துக்குள்ளே வாழுங்க. பேச்சு, வார்த்தை, நடையில, சிந்தையில யாராவது உங்க வாழ்க்கையில மற்ற இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னா டோன்ட் கோ தேர். கர்த்தர் நமக்கென்று ஒரு பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அதிலே இருங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி will win the race. It's a highway of holiness. That's the way that God has guarded, intended for us. அதில் தான் ஜீவன் உண்டு, அதில் தான் ஆசீர்வாதம். பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக விதைக்கும் போது கம்பீரமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நம்முடைய நாவு, நம்முடைய சிந்தை, நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம் எல்லாமே கர்த்தர் நம்மை தூய்மைப்படுத்துவார். பரிசுத்தர் 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 சொல்லுங்க, வாயத்தட்டு சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர். Lord, I declare you are holy. You're holy. You're holy in my personal life, my marriage life, my relationships, Lord. You're holy. Let your holiness prevail, Lord. My finance, my tithing, my giving, Lord. Hallelujah, hallelujah. In my parenting, Lord. In my youth days, Lord, as a child, Lord. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா, நீங்க பரிசுத்தர். நாங்க தொடுவதெல்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம போற இடம்லாம் பரிசுத்தமா இருக்கட்டும். சரிங்க, உங்க மனசுல நீங்க சொல்லுங்க,
மனசுல நீங்க சொல்லுங்க, நான் செய்யற ஊழியம் எல்லாம் பரிசுத்தமாகவே இருக்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரம் என்னிடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ, என்னுடைய உறவுகளை நான் தீர்மானம் பண்ணும்போது பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நண்பர்கள் என்ன தீர்மானம் பண்ணும்போது பரிசுத்தமா இருக்க வேண்டுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த பரிசுத்த தேவனை நான் அழைக்கிறேன் அப்பா. நீங்க வந்து நுழையுங்க ஆண்டவரே, நீங்க வந்து ஆசீர்வதிங்க. அதனுடைய நல்ல கனிகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவர் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துவ விசுவாசத்துல நான் அதிலே இருக்கேன். உதவி செய்க. விக்கிர ஆராதனைக்கு நான் இடம் கொடுக்காதபடி, அந்நிய தேவர்களுக்கு நான் இடம் கொடுக்காதபடி, உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களுக்கு நான் இடம் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்படியே அறிக்கை எடுங்க பாப்போம், அறிக்கை எடுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதை அறிக்கை எடுறீங்க அதுதான் நீங்க அக்ரி பண்றீங்க. You are agreeing with God and His word. நீங்க செய்யும் போது நீங்க நினைக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். ஆனா நீங்க ஒரு தீர்மானத்தோடு இருந்தீங்கன்னா, ஏசாயா ஒரு தீர்மானத்தோடு இருந்ததுனால அவர் சொல்லுகிறார், இதோ இதோ நான் இருக்கிறேன் அப்பா, here I am Lord அவர் சொல்லுகிறாரு. பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க லைட்டா இதை நினைச்சிடாதீங்க. ஒருவேளை இந்த சண்டே மட்டும் நான் வந்துட்டு போறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஆனா மண்டே வரைக்கும் சட்டர்டே வரைக்கும் வாழ்நாள் முழுது ஓயாமல் பரிசுத்தர், ஓயாமல் பொய் பேசுறதுக்கு இடம் கொடுக்காதபடி, கதை மாத்தி பேசுறதுக்கு இடம் கொடுக்காதபடி, பின்னாடி பேசுறதுக்கு இடம் கொடுக்காதபடி, பொறாமைக்கு இடம் கொடுக்காதபடி. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? Come on, open up your mouth and tell the Lord, ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய பாதத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நீதிமானனுடைய பாதைகளை ஆசீர்வதிங்க. என் நாவை நீங்க ஆசீர்வதிங்க. நான் பார்க்கறதை நீங்க ஆசீர்வதிங்க. நான் கேட்கறதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. நீங்க இன்னைக்கு நீங்க ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நீங்க அறியாத நேரத்துல கர்த்தர் சடிதியாக வந்து சடிதியாக வருவார். God will do a suddenly miracle in your life. He will do a suddenly healing in your life. நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவ்வளவு விஷயத்தை நான் செஞ்சேனே, why Lord நீங்க கேட்கலாம். But I tell you now, this is what God is telling. Holy, holy, holy. When you decide to live a holy life, you will be very surprised. நீங்க நினைக்கலாம், இத்தனை வருஷம் இல்லாததுயா. நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால ஒருவேளை சில உறவுகளை நீங்க வெட்டி போட வேண்டியது அவசியம் வரலாம். ஆனாலும் பரிசுத்தர் என் தேவனுக்காக. ஒருவேளை சில பழக்க வழக்கங்க நீங்க வெட்டி விடணும்னு ஒரு தீர்மானம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பரிசுத்தர் உங்களுக்கு உதவியாக வருவார். கூட இருக்கக்கூடிய, and the Bible says that you will clear away everything that entangles you. They will fix your eyes on Jesus. அந்த பரிசுத்த தேவன் உங்களோடு வருவாரே, உங்களோடு வர சேனைகளின் கர்த்தர் உங்களோடு வருவார். You will see the sovereign Lord. அவர் வரும்போது ஒரு சேனையோடு வருவார். Hallelujah. Hallelujah. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நம்முடைய தேவன் ஒரு வீக்லிங் நினைச்சிட்டீங்களா? இல்ல, அவருக்கு ஒரு ராணுவமே இருக்கிறது. நீங்க தனியா கூட பரிசுத்தமா இருந்தாலும் கர்த்தர் உங்களோட தனியா விட மாட்டாரு. 1000 பேர் உங்களுக்கு எதிர்த்தா நின்றாலும் அவங்க தான் விழுவாங்க. உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. Hallelujah. Even though war break out, I will stay put in God's ways. I will stay put. My Lord. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். You don't be shy. I don't need to tell you to lift up your hands. If you want to sit, you want to kneel, I'm going to just take maybe 1 or 2 minutes தான். 1 நிமிடம் 2 நிமிடம் தான் இதோட முடிக்க போறேன். ஆனா இந்த டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. I told you something right when we were starting. If you want to remember me for what I said, what I preached today. Hallelujah. கர்த்தர் நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். ஒரு தீர்மானம் எடுங்க, விட்டுறாதீங்க. Brothers, I'm standing with you as your pastor, as your shepherd. I'm standing with you. Even as I'm praying for my own life, my own family, I'm also standing with you as a servant of the Lord. Remember what the Lord, hallelujah. ஆண்டவர் ஏலி மூலமாக சாமுவேல் இடத்துல என்ன சொன்னாரு? Go in peace ன்னு சொன்னாரா?
ஹalleluya. ஏலியா இருக்கக்கூடிய ஆசாரியர் தேவனுடைய மனுஷன். நான் சொல்றேன், when you hear and obey God's word, I will say to you, go in peace. Oh, the Lord will go before you when you stand for righteousness. கதல மாத்த தேவல, நீதியிலே நிலைத்திருங்க. திருமுகமா பாருங்க, ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஓ ஹalleluya. வந்திருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி நல்ல பிரயோஜனமா இருக்கும். ஒரு நாள் நீங்க நினைப்பீங்க, ஆண்டவருடைய குரலை கேட்டு நான் தீர்மானம் பண்ணேன், ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் அழகாக அமைத்து கொடுத்தாரு. நன்றி அப்பா. இந்த நாளில சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி முடித்தேன் அப்பா. நல்ல நிலத்துல விடுவும் போது 30, 60, 100 மடங்கு 30, 60, 100 fold blessing கொடுங்க. வாரி வாரி கொடுங்க ஆண்டவர், வாரி வாரி கொடுங்க. யாருடைய இருதயம் நல்ல குட் சாயிலோ இருக்கு ஆண்டவரே, வாரி வாரி கொடுங்க ஆண்டவரே. எனக்கு அல்ல, யாருக்கும் மகிமை சேர வேண்டாம், கர்த்தருக்கே சேரட்டும், கர்த்தருக்கே சேரட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.